அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது குரூப் 4 எக்ஸாமுக்குண்டான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டுட்டாங்க. அதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? இன்றைக்கி காலையில் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டை செக் பண்ணலாம் அப்படின்னு எழுந்திரிச்ச உடனே பார்த்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஹாப்பி நியூஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டுட்டாங்க ஒரு வழியாக. 30/1/2024 தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். எக்ஸாம் டேட் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம், ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது 30/1/2024 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன்ஸ் அப்ளிகேஷன்ஸ் வந்து நமக்கு சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னா 28/2/2024 பிப்ரவரியோட 28 வச்சுருக்காங்க, ஓகேங்களா? அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட் அப்படின்னு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4/3/2024 6/3/2024 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த 2 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு 9/6/2024 9/6/2024 எக்ஸாம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9 to 12 ஓகேங்களா? ஸோ இதான் எக்ஸாம் டேட்ஸு. நம்ம வந்து இப்போ ஏஜ் என்னென்ன எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம், ஓகே? ஸோ இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் வாட்சரெல்லாம் இதில் வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ அதையும் வந்து கீழே கொடுத்துருக்காங்க, என்னென்ன எக்ஸாமுக்கு என்னென்ன போஸ்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விஏஓ போஸ்ட், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 108 வேகன்சி இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டிக்கு 2442 போஸ்ட்டு. ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டியோட 44, ஜூனியர் அசிஸ்டன்ட் அது ஒரு 10 போஸ்ட்டு, ஓகேங்களா? ஸோ ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற வரைக்கும் பிரித்து பொறுமையாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டுக்குள்ளே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட்லேயே தமிழ்நாடு வாக்கர்ஃபோர்ட் அப்படில 27, அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கார்ப்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உஃபன் லிமிட்டடில் வந்து 10, தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரி கார்ப்பரேஷன் லிமிட்டடில் 15. ஸோ அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் பிரித்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பாருங்கள், தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் ஜுடிஷியல் மினிஸ்ட்ரி செக்ரட்டரிஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி செக்ரட்டரி சர்வீஸில் வந்து ஒரு 1653 டைப்பிஸ்ட், ஓகேங்களா? அதை நோட் பண்ணிக்கோங்க. டைப்பிஸ்ட்டு ஸ்டெனோவுக்கு தான் அதிக போஸ்ட்டு. ஸோ அதே மாதிரி டைப்பிஸ்ட்டு ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இதில் தெரியும் உங்களுக்கு 441, ஓகேங்களா? ஸோ டைப்பிஸ்ட்டுக்கும் ஸ்டெனோவுக்குமே 2000 போஸ்ட்டுக்கு மேலே வந்துடுது. ஸோ அதுக்கப்புறம் சின்ன சின்ன போஸ்ட் வருது. அவங்களுக்கு பால் பண்ணை ஆவின்லேருந்து வேலை வருது. ஃபாரஸ்டிக் சயின்ஸு, அடுத்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரியல் சர்வீசஸ் பில் கலெக்டரு, அடுத்து சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட்டு, அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமானது இதுதான், தமிழ்நாடு ஃபாரஸ்ட் சபார்டினேட் சர்வீஸ் ஃபாரஸ்ட் கார்டு எக்ஸாம் 171 போஸ்ட் இருக்குது. ஃபாரஸ்ட் கார்டு வித் லைசன்ஸ் 192 போஸ்ட் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் வாட்சருக்கு ஒரு 526, ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் பழங்குடிக்கு மட்டும் 288 போஸ்ட், ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6244 வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6244 வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இது எக்ஸாமுக்கு அப்புறம் கூடலாம். 6204 அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 15000க்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் தளராமல் எழுதுங்க. அது எக்ஸாம்ஸ் பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எப்போதும் போல் 150, அடுத்து ஸ்கோரிங் டெஸ்ட் அது, ஓகேங்களா? அப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் 70, ஆப்டிடியூட் 25, மொத்தமாக ஒரு 300 மார்க்கு 200 கொஷினு, ஓகே? ஸோ அடுத்தது ஏஜ் கன்செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வில்லேஜ் விஏஓவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 42 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு 37 தான். எம்பிசி ஓசி டிசி பிசியில் இருந்தீங்கன்னா 34, ஓகேங்களா? 34 வரைக்கும் எழுதலாம். அடுத்தது டைப்பிஸ்ட்டுக்கெலாம் அதே தான். ஸோ நம்ம பார்க்க வேண்டியது எது அப்படின்னா இந்த இது மட்டும்தான், அது பேருனா ஃபாரஸ்ட்டுக்கு தான் பார்க்கணும். ஸோ ஃபாரஸ்ட்டுக்கு 37 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? 37 வரைக்கும். ஸோ அவ்வளோதாங்க நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ். இதெல்லாம் ஒன்றும் வேறு எதுவுமே நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்காது. ஸோ ஏஜ் குவாலிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் வேணாம் நமக்கு, ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு டிகிரி என்னென்ன படிச்சிருக்கணும், என்னென்ன எக்ஸாம்ஸுக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க, அந்த இதை நம்ம வந்து நீங்கள் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. நமக்கு ஹாப்பி என்னென்னா குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்ததே ஒரு ஹாப்பி தான். ஸோ எல்லாத்துக்குமே அது என்ன படிச்சிருக்கணும், என்ன குவாலிஃபிகேஷனில் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க.
ஸோ டிஎன்பிஎஸ்சி ஓரளவுக்கு சொன்னதை செய்கிற அளவுக்கு இதாகிடுச்சு ஓகேங்களா. ஸோ இது பாருங்கள் மில்க் ரெக்கார்டர் கிரேட் 3க்கெலாம் பார்த்தீங்கன்னா டிகிரி ஃப்ரம் ஏ ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டியூஷன் மஸ்ட் ஹேவ் பொசஸ்ட் இன் கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங்கில் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஃபாரஸ்ட் கார்டு ஹையர் செகண்டரி அதில் ஃபாரஸ்ட் கார்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா பாஸ் இன் ஹையர் செகண்டரி கோர்ஸ் வித் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி சுவாலஜி ஆர் பாட்டனி ஆஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஹையர் செகண்டரியில் இதெல்லாம் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸாக இருக்கணும். அதாவது ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் ஷெல் பி த லேண்ட் ஃபோர்ஸில் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த சப்ஜெக்டில் ஏதாவது ஒன்று இருக்கணும். ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹையர் செகண்டரி கோர்ஸ் வித் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி சுவாலஜி ஆர் பாட்டனி ஆஸ் த ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ ஃபாரஸ்ட் வாட்சருக்கு மஸ்ட் பொசஸ் மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும். ஓகே, அடுத்தது பாருங்கள் ட்ரைபலுக்கு ட்ரைபல் தான், அவங்கள நம்ம போக முடியாது. ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தாங்க. இதோட டீட்டெயிலை நான் வந்து உங்களுக்கு திருப்பி வேறு ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கீழே சிலபஸ் தான் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை பண்ணி விட்ருங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொடுத்துருக்கோம் வீடியோ பதிவு. நன்றி, வணக்கம்.